சார் யாரு? என்னம்மா இங்க வந்திருக்க? சரி வா உள்ள வா. சார் நீங்க வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னம்மா அப்படிப்பட்ட முக்கியமான விஷயம்? போன்ல சொல்லலாம்ல? சார் உங்களுக்கு போன் பண்ண நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. ஆமாமா, என் மொபைல் தண்ணியில விழுந்துருச்சு. என்ன முக்கியமான விஷயம்? சார் நான் உங்க குழந்தைய பார்த்தேன். எங்கம்மா? அந்த சிக்னல் கிட்டியா? இல்ல சார். வேற? நான் ஹாஸ்பிடல் போற வழியில ஒரு கோயில் இருக்கு. ஒரு பிச்சைக்காரி உங்க குழந்தைய வச்சுட்டு பிச்சை எடுத்துட்டு இருந்தா. வாமா, வா போய் பார்க்கலாம். இல்ல சார், உங்க குழந்தைய பார்த்தோன்னே விசாரிச்சேன். அங்க இருந்து ரவுடிங்க என்ன அடிச்சு விரட்டிட்டாங்க சார். அந்த பிச்சைக்காரியும் குழந்தையோட காணாம போயிட்டா. ஏமா போலீஸ்க்கு போக வேண்டியதானே? சார் நீங்க தானே போலீஸ்க்கு போக வேண்டாம்னு சொன்னீங்க. ஆமாமா, இந்த விஷயம் பொண்டாட்டி தெரியக்கூடாது, அதனால தான் நான் போலீஸ்க்கு போக வேணாம்னு சொன்னேன். சார் நீங்க கவலைப்படாதீங்க, தினமும் நான் அந்த வழியா தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். மறுபடியும் உங்க குழந்தைய பார்த்தா நான் உங்களுக்கு தகவல் தரேன், இல்ல உங்க குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறேன். சரி, ஆட்டோக்கு காசு தரட்டுமா? ஆட்டோக்கு எதுவும் வேணாம் சார், நான் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கேன். ஆனா உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாம எதுவும் வாங்க கூடாதுன்னு இருக்கேன் சார். பரவாயில்லம்மா, இரு. இந்த அதை வச்சுக்க. பரவாயில்ல சார். யோசிக்காதமா, வச்சுக்க. இந்த ரொம்ப நன்றி சார். ஏய், என்னமா அதெல்லாம்? ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க சார். பரவாயில்லம்மா, நீ கிளம்பு. ரொம்ப நன்றி. என்னாச்சு சார்? குழந்தையை கடத்திட்டாங்க சார். குழந்தையை கடத்திட்டாங்களா? யார் குழந்தைய? செல்லம்மா குழந்தைய சார். அது ஏன் குழந்தைமா? யார் கடத்தினாங்க? யாருன்னு தெரியல சார், கத்தியை கட்டி மிரட்டி குழந்தையை தூக்கிட்டு போயிட்டாங்க. வாச்சலமா, அஞ்சலியை விட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? அது சரி, இப்ப யார் அது வந்துட்டு போனது? நம்ம வீட்டுக்கா? எப்போ? என்னங்க எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நான் வரப்போதுதான் பார்த்தேனே, யாரோ ஒரு நர்ஸ் வந்துட்டு போனது. யாரு அவங்க? அதுவா, பக்கத்து தெருவுக்கு போக வேண்டியவ வழி தவறி இங்க வந்துட்டா. வழி தவறி வந்தவ எதுக்கு உங்க காலில் விழுந்துட்டு போன? என்ன செல்லம்மா, என்னையே சந்தேகப்பட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கிற? நான் சந்தேகப்படல, என் புருஷனுக்கு என்ன ஆச்சுன்னு நான் வருத்தப்படுறேன். வழி கேட்ட வந்தவங்களுக்கு நீங்க எதுக்கு பணம் கொடுக்கணும்? அவ எதுக்கு உங்க காலில் விழணும்? சந்தேகப்படுற சராசரி பொண்டாட்டி நான் இல்லைங்க. அப்படிப்பட்ட என்கிட்ட நீங்க எதுக்காக மறைக்கணும் சொல்லுங்க? வேணும்னு மறைக்கல செல்லம்மா, சொன்னா வருத்தப்படுவேன்னு மறைச்சேன், அவ்வளவுதான். நான் வருத்தப்பட மாட்டேங்க, நீங்க சொல்லுங்க. வேலை பண்ண ஹாஸ்பிட்டல்ல அவளை மீறி ஒரு தப்பு பண்ணிட்டா, வேலை போயிடுச்சான். ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னா, அதான் பாவம் உதவி செஞ்சேன். எவ்வளவு? அது விடன்னு செல்லம்மா. எவ்வளவுன்னு சொல்லுங்க. எவ்வளவுன்னு சொல்லுங்க. உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? இத பாருங்க, நான் விளையாடுற மூட்ல இல்ல, நீங்க சொல்லுங்க. எவ்வளவு கொடுத்தீங்க? 2000 ரூபாய். 2000 ரூபாவா? என்னங்க உங்க மனசுல என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? முன்ன பின்ன தெரியாதவளுக்கு தானம் பண்றதுக்கு இது என்ன? இங்க பாருங்க, முன்ன மாதிரி இல்லைங்க. இப்ப நமக்கு ஒரு பொம்பளை புள்ள இருக்கா. இன்னைக்கு தங்க விலை என்ன தெரியுமா? ஒரு சவரம் 18,000 ரூபாய் தாண்டிடுச்சு.
பாத்தியா பாத்தியா, இதுக்கு தான் இந்த விஷயத்தை நான் மறைச்சேன். நீ மட்டும் என்னையும் பாரதியும் விட்டுட்டு ஊருக்கு நியாயம் பண்ண போலாம். அதே நான் வீட்டுல இருந்து பண்ண அது குத்தமா? இங்க பாருங்க, நீங்க பேசாதீங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்களை என்ன அடிக்க போறியா? அடி. என்ன அடிச்சாதான் உன் ஆத்திரம் தீரும்னா நான் அதை வாங்கிக்கிறேன். ஆனா ஒண்ணு, பாரதி முன்னால என்ன அடிக்காத, அப்புறம் அவ என்ன மதிக்க மாட்டான். நீங்க சிரிக்காதீங்க. உங்க தப்ப இன்னும் உணரல. நானே பல குழப்பத்துல இருக்கேன். பேர் சூட்டு விழாக்கு அப்புறம் கார்மெண்ட்ஸ்க்கு போனோன்னு நினைச்சேன். அதுக்குள்ள ரத்னா கடத்தல், ரேகாவோட சாவு, என்னென்னமோ நடந்து போச்சு. இப்ப சதீஷ் வேற முட்டாள்தனமா அந்த வெடிகுண்டு வெடிச்சதுக்கு நான் தான் காரணம்னு அஞ்சலியை வீட்டு விட்டு அனுப்பிச்சிட்டா. அவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அம்மா இப்ப அஞ்சலி எங்க? அவளை ஏக்க வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். ஓ, அதனாலதான் இவ்வளவு லேட்டா? குழந்தைய பாத்துக்கிற மாமா வேற வீட்டை விட்டு போயிட்டாரு. இதெல்லாம் எப்ப நான் சரி பண்ண போறேன், எப்ப கார்மெண்ட்ஸ்க்கு போறேன்னு எதுவுமே தெரியல. இருந்த பணம் எல்லாம் டெலிவரிக்கும் தொட்டில் ஃபங்க்ஷனுக்கும் போயிடுச்சு. நீங்க வேற தர்ம பிரபு, போற வரவங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இதுதான் கடைசி. இனிமே எது பண்ணாலும் என்ன கேட்டுதான் பண்றோம். நீ நிறுத்து, நானும் நிறுத்துறேன். என்ன சினிமா டைலாக்கா? பெரிய கமலஹாசன் நினைப்பு. நான் சீரியஸா தான் சொல்றேன். நீ நிறுத்தினா நானும் நிறுத்துறேன். நான் என்ன நிறுத்தணும்னு சொல்றீங்க? அந்த முத்தழகி, அமுதா, அஞ்சலி அவங்களுக்காக அலையிறியே, அது எல்லாத்தையும் நிறுத்துன்னு சொல்றேன். ஏங்க, அமுதா உங்க தங்கச்சிங்க. கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இனிமே அவ வாழ்க்கைய அவ பாத்துப்பா. நீ என்னையும் பாரதியும் மட்டும் பாத்துக்க. இனிமே உனக்காக வாழு, எங்களுக்காக வாழு. செல்லம்மா, இதை நான் உன் புருஷனா கேட்கல, நம்ம குழந்தையோட அப்பாவா கேட்கிறேன். தயவு செஞ்சு இனிமே நம்ம குடும்பத்துக்காக. போதுங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன். சத்தியமா இனிமே மத்தவங்க விஷயத்துல தலையிட மாட்டேன். போதுமா? இது பாரு, சத்தியம் பண்ணிருக்க, எந்த சூழ்நிலையிலும் மீறக்கூடாது. இது பாரு, சத்தியம் பண்ணிருக்க, எந்த சூழ்நிலையிலும் மீறக்கூடாது. சொல்லடி, என் பொண்ணை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? ஐயோ, இவங்க கிட்ட நீ என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். நான் கருணையை காப்பாத்துங்க. நீ என்ன விட்டுட்டு அந்த கடற்கரையாட நம்பிட்டு இருக்க? என்னைக்காவது அந்த ஆள் இப்படி உன்னை விட்டுட்டு போயிடுவான்னு எதிர்பார்த்தேன். உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டு அவளை காப்பாத்து காப்பாத்துன்னு எனக்கு போன் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவு நேரம் தான் இங்க நீ பேசுறீங்க? உள்ள ஸ்னேகா, நான் பேசாதீங்க, நீங்க பேசாதீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை பேசாதீங்க, பேசாதீங்க, பேசாதீங்க. என்னடி பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு? ஏன் உனக்கு மட்டும் தான் கத்த தெரியுமா? என்ன ஸ்னேகா, ஏன் அழுவுற? நல்ல கேள்வி கேக்குறீங்க. ஏன் ஸ்னேகா அழறேன்னு அடிச்சீங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சீங்க. நான் யாரு உங்களுக்கு?
எவ்வளவு கெஞ்சின உங்ககிட்ட. நான் கடத்தலைங்க, ரத்னாவை நான் கடத்தலைங்க, நீ எவ்வளவு கெஞ்சின, சத்தியெல்லாம் பண்ணுனேங்க, நம்பினீங்களா? கைய பிடிச்சு கெஞ்சிட்டு இருக்கேன், ஓதரை விட்டுட்டு போறீங்க. போக வேண்டியதானே? எதுக்கு வந்தீங்க? நீ போங்க, நீ போங்க, உங்க வீட்டுக்கே போங்க. போங்க, நீங்க வராதீங்க, இங்க போங்க. நீ மட்டும் தான் சத்தம் போடுவியா? நானும் சத்தம் போடுவேன். ஒன்ன காணோம், நீதான் அவளை கடத்தி வச்சிருக்கான்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்பன்ற முறையில எமோஷன்ல அப்படி பண்ண, அதுக்காக உன் மேல பாசம் இல்லைன்னு ஆயிடுமா? இந்த பார், உன்னை நல்லா புரிஞ்சுக்க. திரும்ப திரும்ப சொல்ற, நீதான் என் பொண்டாட்டி. நீ என்ன விட்டுட்டு போனாலும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். ஆமா, பேச்செல்லாம் நல்லதா பேசுறீங்க. 4 பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்துறீங்க. இங்க யாரும் இல்லல்ல, அதான் பாச மழை பொழியறீங்க. 8 மணி நேரம் அந்த ஸ்டேஷன்ல நான் எவ்வளவு அசிங்கப்பட்டேன் தெரியுமா? கரும்பு அந்த நாத்த பிடிச்ச ஜெயில்ல பொம்பளைங்களா விடுங்க, ரவுடி பொம்பளைங்க. பொம்பளைன்னு கூட பார்க்காம என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க, எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க. ராஸ்கல் அந்த போலீஸ்கார, இந்த பாருங்க, இந்த பாருங்க, பாருங்க, பாருங்க எப்படி எல்லாம் நடிச்சிருக்காங்க பாருங்க. இதே வேற ஒரு பொண்ணா இருந்தா இன்னொருத்துக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி இருப்பா. ஆனா நான் போக மாட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். பொண்டாட்டிங்கிறீங்க, வார்த்தைக்கு வார்த்தை பொண்டாட்டின்னு சொன்னா மட்டும் போதுமா? பொண்டாட்டிக்கு ஒரு அவமானம்னா அதுல புருஷனுக்கு பங்கு இருக்கு. விட்டுட்டு நீங்க எல்லாரோடய சேர்ந்து என்ன அவமானப்படுத்திட்டீங்க. நீ மட்டும் தான் அவமானப்பட்டியா? நானும் தான் அவமானப்பட்டேன். ஒண்ணும் இல்லாத அந்த வடமலை என் சட்டையை பிடிச்சு நெஞ்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா? பாத்தனே, நான் உங்களுக்காக தான் பல்ல கடிச்சிட்டு பேசாம இருந்தேன். மத்தவங்களுக்கு இருக்கிற உரிமை எனக்கு அங்க இல்லங்கறனால தான் வாயை மூடிட்டு பேசாம இருந்துட்டேன் நானு. இந்த பாருங்க, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க எனக்கு. நீங்க எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வீட்லயே அந்த வீட்டுக்குலாம் போக கூடாது. நீங்க இந்த வீட்லயே எனக்காக நான் இல்லனாலும் இங்கே இருப்பேன்னு சொல்லுங்க. அந்த ராஸ்கலை நான் வெட்டி கொன்னுறேன். ஏய் என்ன பேசுற? வெட்டி கொல்லுவேன்னு முட்டாத்தனமா பேசிக்கிட்டு. நான் சொன்னேன்லங்க உங்ககிட்ட, கரெக்டா 1 மணி நேரத்துல நீங்க இப்படி போன உடனே அந்த செல்லம்மா உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து இங்க விட்டுருவான்னு நான் சொன்னேன்ல, நீங்க நம்புனீங்களா? அதே மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா? கடைசில இதெல்லாம் எதுக்கு? எனக்கு கடத்துறது யாரு, நானா இல்ல அவங்களா? உங்களை என்ன பிரிக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்துக்கிட்டு என்ன அவமானப்படுத்தணும்னு மொத்தமா ஒரு டிராமாவே போட்டுட்டாங்க. அதெல்லாம் விடுங்க. நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன். அவ உறவுக்காரன் தானே, சொந்தக்காரன் தானே, ஒரே வீட்டுல இருக்கிறவன் தானே. அதெல்லாம் மறந்து போச்சு அவனுக்கு. உங்க மேலேயே கை வைக்கிறான். எப்படிங்க? எப்படி கோமதி என்ன நடந்துச்சு தெரியுமா? அவன் என்ன சொல்றான் தெரியுமா? வயசுக்காக பாக்குறானா, இல்ல நான் இவரை அடிச்சே கொன்னுடுவானா? எப்படி கோமதி இவரை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லலாம்? வேலை வெட்டி இல்லாம வீட்டு வேலை செய்யற ஒரு வெட்டி போய ஏன் வீட்டு ஆம்பளைங்க எந்த தைரியத்துல அப்படி ஒரு வார்த்தை சொல்லலாம்? அவனை நான் விட மாட்டேன்டி, அவனை நான் கொன்னுடுவேன். நீங்க 2 பேருமே என்னை விட வயசுல பெரியவங்க, இந்த விஷயத்துல தலையிடக்கூடாது. ஆனா எப்ப வடமல சாரோட சட்டையை புடிச்சு இழுத்தான சொன்னீங்களோ, இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அவனை நான் கொன்னுடுறேன். நீ யாரு? நீ அவரை என்னன்னு கூப்பிடுற? சாருன்னு கூப்பிடுற. ஆனா நான் என் புருஷன்டி. அவரு எனக்கு புருஷன். அவருக்கு ஒரு அவமானம்னா அதை நான் பார்த்து பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். நான் தான் அவனை கொல்லுவேன். இல்ல ஸ்னேகா, நீ அவசரப்படாத. சாருக்கு ஒரு அவமானம்னா என்னால தாங்கிக்க முடியாது. அவ யாரு? சார் யாரு? ஏன் நீ வச்சா கூட அவனை எட்ட முடியாது. அந்த வடமலையை நான் தான் கொல்லுவேன். இல்ல நான் தான் கொல்லுவேன். இல்ல அவனை நான் தான் கொல்லுவேன். நான் தான் கொல்லுவேன். இல்ல சும்மா இருங்க. பொம்பளைங்க போய் கொலை பண்றேன்னு சொல்லிட்டு அவன் என்னதான் அவமானப்படுத்தணும், அவனை நான் தான் கொல்லுவேன். டேய் வடமலை, என் தங்கச்சி தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, உன் சாவு என் கையில தான். கொல்றேன்டா உன்னை, கொல்றேன். மேடம், என்ன இந்த நேரத்துல? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? டிசி சார் இறந்துட்டாரு. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம்,
டிசி சாரை யாரோ பாம்பு வச்சு கொலை பண்ணிட்டாங்க. அதை சொல்லிட்டு போல தான் வந்தேன். நீங்க எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நான் வரேன். ஸ்னேகா, நல்லவனுக்கு சிலை தான் வைப்பாங்க, ஆனா வல்லவனுக்கு தான் வாழ்க்கையில எல்லாம் கிடைக்கும். நான் வாழ்க்கையில ரொம்ப பிராக்டிக்கல் பர்சன். சம்மதமா? சம்மதமா ஸ்னேகா? சொல்லு ஸ்னேகா, சம்மதமா? அட பாவி, உன் விருப்பத்துக்கு நான் சம்மதிக்கலன்னு இப்படி அநியாயத்துக்கு சமயம் பார்த்து என்ன பழி வாங்குறிய நீ? நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு. ரத்னாவை 1/2 மணி நேரத்துல இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறேன். அப்ப ரத்னாவை நீங்க தான் கடத்திருக்கீங்கல்ல? நீங்கதான். ஸ்னேகா, எதிரிங்க ரொம்ப பலமா இருக்காங்க. நாம கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாமா? இல்ல, எதிரிங்க விரட்டும் போது நம்ம ஓடுறத நிறுத்திட்டு ஒரு கட்டத்துல திரும்பி பார்த்துதான் ஆகணும். இல்லைன்னா அவங்க விரட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க.